ஹலோ வணக்கம் பீடா. வெல்கம் டு த ஷோ. நம்ம வந்து எல்லா டீமும் பார்த்துட்டே வரோம். ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சதுல இருந்து இப்போ வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் உங்களுடைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டீம் பக்கம் வந்துட்டோம். நான் வந்து வழக்கம் போல டீமை படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க ஈக்குவேஷன் போடுறாங்களா என்ன போடுறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. டிராவிஸ் ஹெட், அனிகேட் வர்மா, ரவிச்சந்திரன் ஸ்மரன், கிளாசன், இஷான் கிஷன், சாலில் அரோரா, லியாம் லிவிங்ஸ்டன், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, பிரைடன் காஸ், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், காமிந்து மெண்டிஸ், ஹர்ஷ் துபே, ஜாக் எட்வர்ட்ஸ் உள்ள வந்திருக்காரு. சிவாங் குமார், கிரைன்ஸ் புல்லெட்ரா இவங்கெல்லாம் உள்ள வந்திருக்காங்க. ஜீஷான் அன்சாரி, அமித் குமார் உள்ள வந்திருக்காரு. ஈஷான் மலிங்கா, ஜெயதேவ் உனத்கட், சிவம் மாவி, ஓன்கார் டர்மாலே உள்ள வந்திருக்காரு. ஷாக்கிப் ஹுசேன் முன்னாடி கேகேல இருந்தார், அவர் உள்ள வந்திருக்காரு. பிரஃபுல் ஹிங்கே அவர் உள்ள வந்திருக்காரு. ஆனா மிகப்பெரிய ஸ்டோரி வந்து லியாம் லிவிங்ஸ்டன் தான். நீங்க என்ன உங்களுடைய அனாலிசிஸ் என்ன? லியாம் லிவிங்ஸ்டனுக்கு நான் என்ன அனாலிசிஸ் கொடுக்க சொல்றீங்க நீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். ஒரு அனாலிசிஸ் அந்த ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு டிசப்பாயின்மெண்ட். இப்ப நான் பிளேயிங் 11 படிக்கிறேன், அப்புறம் அவங்களுக்கு என்ன சான்சஸ் இருக்குன்னு சொல்றேன், நீங்க சொல்லுங்க. டிராவிஸ் ஹெட் இஸ் கோயிங் டு ஓபன் வித் அபிஷேக் சர்மா. இஷான் கிஷான் இஸ் நம்பர் 3, எந்த ராக்கெட் சென்ஸும் கிடையாது. நம்பர் 4 ஹென்ரிக் கிளாசன், எந்த ராக்கெட் சென்ஸும் கிடையாது. நம்பர் 5 இஸ் கோயிங் டு பி த கேம் சேஞ்சர் ஃபார் தம், ரவிச்சந்திரன் ஸ்மரன், த டேலண்டட் லெஃப்ட் ஹேண்டர். அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி. நம்பர் 7 இஸ் கோயிங் டு பி அனிகேத் வர்மா. நம்பர் 8 இஸ் கோயிங் டு பி பிரைடன் கார்ஸ். Number 9 is going to be the captain, Patrick Cummins. Number 10 is going to be Harshal Patel. Number 11 is going to be Jishan Ansari. And their impact sub is going to be Harsh Dubey. இது ஒரு அருமையான டீம். இப்ப நான் அவங்க எடுத்த பிளேயர்ஸ் எல்லாம் சொல்றேன். லியம் லிவிங்ஸ்டன் அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, 2 விக்கெட் கீப்பர் இருக்காங்க டீம்ல. ஒன்னு இஷான் கிஷன், இன்னொன்னு ஹென்ரிக் கிளாசன். ஹென்ரிக் கிளாசன் வந்து அன்பார்ச்சுனேட்டா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இந்த டொமஸ்டிக் T20 ஆடினாரு டைட்டான்ஸுக்கு. கொஞ்சம் ஸ்கிராச்சியா இருக்காரு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஸ்கிராச்சியா இருக்காரு, இல்லன்னு சொல்லல. ஹென்ரிக் கிளாசன் இஸ் ஹென்ரிக் கிளாசன். SA20 இப்ப ஆட போறாரு, அதுல தெரிஞ்சிடும். ஒருவேளை அங்க சர்க்கிள் விழுந்தா அதுக்கு ஒரு பேக்கப் எடுக்கலாம்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் லிவிங்ஸ்டன் இல்ல. ஐ காட் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் ஃபார் லிவிங்ஸ்டன். இஸ் பீன் அப்சல்யூட்லி இன்கன்சிஸ்டன்ட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த அனிகேத் வர்மாக்கு இன்னும் ஒரு சிங்கத்தை இறக்கி விட்டுருக்காங்க, சலில் அரோரான்னு. சும்மா லெப்ட் ரைட் சென்டர் வந்து கில்லித்தாண்டல் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு அவரு. அது ஒரு வச்சிருக்காங்க. பிரைடன் கார்ஸுக்கு பேக்கப் தான் இந்த ஜாக் எட்வர்ட்ஸ். இஸ் மோர் ஆஃப் அ பேட்ஸ்மேன் பட் கேன் போல் சம் பிரிஸ்க் பேஸ். அது ஒரு நல்ல செலக்ஷன், எந்த சந்தேகமும் கிடையாது. ஹர்ஷல் பட்டேலோட பேக்கப் தான் உங்களுக்கு ஜெயதேவ் உனத்கட், சேம் கைண்ட் ஆஃப் போலரு. சக்கீப் ஹுசேனை கொண்டு வந்திருக்காங்க கேகேஆர்ல இருந்தவங்க. சிவம் மாவி ஒரு பேக்கப்பும் வச்சிருக்காங்க, விச் இஸ் வெரி குட். ஜீஷான் அன்சாரிக்கு பேக்கப் தான் இந்த கிரைன்ஸ் புலேட்ரா, அதாவது சைனமேன் போலரு. ஹென்ரிக் கிளாசனோட நெட்ஸ்ல ரீடே பண்ண முடியலன்ட்டார் அவரு, அதனாலதான் எடுத்திருக்காங்க. செம கண்ட்ரோல்ல ரொப்பன்னு அவருக்கும் திரும்பும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமித் குமார்னு ஒரு லெக் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் லெக் ஸ்பின்னர், இஸ் நாட் அன் யங்ஸ்டர் அட் ஆல். இம்பாக்ட் சப்ல உங்களுக்கு வந்து ஹர்ஷ தூபே இருக்காரு, பியூட்டிஃபுல்லா போட்டாரு போனதுல, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. போன ஐபிஎல்ல அவருக்கு ஒரு பேக்கப் வந்து சிவாங் குமார் அப்படின்னு ஒரு லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. வெளியில வந்துட்டு உங்களுக்கு இஷான் மலிங்கா இருக்காரு, வெரி டேலண்டட், ரொம்ப ஹையா நான் ரேட் பண்ணுவேன். ஒன்னு அவங்க என்ன பண்ணோம், இந்த 8ல வந்து நான் வந்து ஒரு இதை எடுத்துடுறேன், ஒரு இன்னொரு ஃப்ரண்ட் லைன் போலர் எடுத்துடுறேன்னு இஷான் மலிங்காவை எடுக்கலாம். பட் கார் கிவ் யூ தட் பேட்டிங் ஆப்ஷனு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் காமிந்து மெண்டிஸ் வச்சிருக்காங்க. காமிந்து மெண்டிஸ இந்த மாதிரி திரும்புற பிச்சில் கொண்டு வரலாம்னு யோசிக்கலாம், போலிங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால ஐ டோன்ட் சி காமிந்து மெண்டிஸ் கெட்டிங் இன். அதுக்கப்புறம் இந்த ஓம்கார் தர்வாலேன்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க, நல்ல ஃபாஸ்ட் பவுலர் அவரும். பிரஃபுல் ஹிங்கே அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க, அவரும் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரு. இவங்களுக்கு எல்லாமே வந்து பேட்டிங் வந்து பயங்கர ஹெவியா இருக்கு. அதுல ஆனஸ்ட்லி எதுவும் டிராவிஸ் ஹெட் ஃபார்ம் கொண்டாரு, அபிஷேக் சர்மா வந்து வேற லெவல்ல ஆடுறாரு, இஷான் கிஷான் ட்ரெமெண்டஸ் எஸ்மேட். ஹென்ரிக் கிளாசன் ஃபார்முக்கு வரணும், வருவாரு. ஸ்மரன் வேற லெவல்ல ஆடுறாரு. நிதிஷ் ரெட்டி ஆல்வேஸ் ரேட்டு. அனிகேத் வர்மா லாஸ்ட் இயர் காமிச்சாரு என்னன்னு. சலீர் அரோரா பயங்கரமா ஆடுறாரு. 8ல பிரைடன் காஸ் கேன் ஆல்சோ பேட். இஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஜாக் எட்வர்ட் கேன் பேட். நம்பர் 9ல பேட் கமின்ஸ் கேன் பேட். லெட் அஸ் பி ஆனஸ்ட், இவங்க எங்க இவங்க மாட்டிப்பாங்கன்னா, இவங்களும் ஒரு 210 சேஸ் பண்ற ஒரு டீம். கமின்ஸ் ஒரு 4 ஓவர் டெஃபினட்டா துண்டா போட்டுருவாரு, எந்த சந்தேகம் கிடையாது. They want that best version of Nitish Reddy to bowl. He recently got a hat-trick against Madhya Pradesh. அந்த நிதிஷ் ரெட்டி வரணும் இவங்களுக்கு. பிரைடன் கார்ஸ் ஒரு 4 ஓவர் 40 ரன் போலரான விக்கெட் எடுப்பாரு, பேட்டிங்கும் ஆடுவாரு.
ஹர்ஷல் பட்டேல் நீங்க சொல்ல முடியாத ஒரு விக்கெட் எடுத்துருவாரு, அவருக்கு பேக்கப் செய்த பூனக்கட்டும் கொஞ்சம் ரன்னுக்கு போவாரு. ஜீஷான் அன்சாரி போல்டு பிரில்லியன்ட்லி லாஸ்ட் டைம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த கிரெயின் சுப்புலேட்ராவும் வந்துட்டு he can also fill in. இந்த ஹர்ஷ் தூபைக்கு பேக்கப் சிவாங் குமாங்க வச்சிருக்காரு. ஆனா ஹர்ஷ் தூபை வந்து போன இதுலயே நல்லா போட்டாரு. இந்த எஸ்மேட்லயே அவர் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. போலிங் கொஞ்சம் பேப்பர்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கே ஒழிய வேலை வாங்கக்கூடிய ஒரு போலிங் யூனிட் இது. பேட்டிங் பார்த்தாலே பயமா இருக்கு. போலிங் வந்து இவங்களால டெஃபினட்டா மேனேஜ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். என்னோட டாப் 5 பிக்ல இவங்களும் தேவ் காட் ரீசனபிள் சான்ஸ் ஆஃப் மேக்கிங் இட் டு த பிளே ஆஃப்ஸ். ஆக்ஷன்லயும் நல்லா பண்ணியிருக்காங்க எக்ஸப்ட் லியம் லிவிங்ஸ்டன். ஏன்னா ஒன்னே ஒன்று இஸ் பீன் ட்ரூலி இன்கன்சிஸ்டன்ட். ஆனஸ்டா நான் சொல்றேன், உங்களுக்கு கிளாசனுக்கு ஒரு பேக்கப் நீங்க எடுக்கணும்னா ஏகப்பட்ட பேக்கப் இருக்கு. உங்களுக்கு அந்த பெண்டக்கட்டியே பேட்ஸ்டோவே எடுத்து நம்பர் 4ல பேக்கப்பா வச்சுக்கலாமே. நீ கிளாசனுக்கு நீ பேட்ஸ்டோ வெண்ட் அன்சோல்டு இல்ல. பேட்ஸ்டோ வந்து ஒரு சகலகலா வல்லவன், ஓப்பனிங்கா ஆடுறாரு, நம்பர் 4 ஆடுறாரு. இல்ல அந்த ஒரு ஜெமி ஸ்மித் எடுத்துக்கலாமே, லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் உனக்கு. அதை விட்டு லியாம் லிவிங்ஸ்டோன் எடுத்திருக்கீங்க நீங்க. அது ஒன்னே ஒண்ணு தானே ஒழிய. பட் ஸ்டில் sometimes we have to respect others views and opinion. They feel that he will be the right person who can bowl an over or two. அந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ரக்ஷன் இருக்கட்டும், அவரும் போய் டப்பு டிப்புன்னு அடிப்பார்னு எடுத்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் they had a very good option. எந்த சந்தேகம் கிடையாது. போலிங் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வீக்கா இருக்கு, பட் they can make that bowling unit work. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த டீம்ல முகமது ஷாமிய 13 கோடி கொடுத்து எடுத்த லிவிங்ஸ்டனுக்கு பதிலா அவங்க ரீட்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க டீம் எப்படி இருந்திருக்கும்? அவங்க டீம் நல்லா தான் இருந்திருக்கும். பட் அவங்க தான் அந்த முடிவு பண்ணிட்டாங்களே, போன தடவை சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சீசன்ல சம்ஹோ வாட் எவர் இட் இஸ் அவங்க அந்த கால் எடுத்தாங்க. இப்ப வச்சிருந்தா நல்லதுதான், பட் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்ப நீங்க வந்து லியாம் லிவிங்ஸ்டனே ஆட மாட்டாருங்கிறீங்களா? அவ்வளவு 13 கொடுத்து அவங்க வெளியே உட்கார போறாங்க. நான் வந்து உங்களுக்கு 4 ஃபாரினர் நான் சொல்றேன் சார், நீங்க யாரை உடைச்சிட்டு வரோன்னு சொல்லுங்க. டிராவிஸ் ஹெட், ஹென்ரிக் கிளாசன், பேட்ரிக் கமின்ஸ், இன்னொன்று இந்த பிரைடன் கார்ஸ் ஆர் ஜாக் எட்வர்ட்ஸ் ஆர் இஷான் மலிங்கா. இந்த 4 பேர்ல யாரை உடைச்சிட்டு அவரால் உள்ள வர முடியும்னு சொல்லுங்க. அதை தவிர இந்தியன் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், ரவிச்சந்திரன் ஸ்வரன், நிதிஷ் ரெட்டி, அங்கித் வர்மா ஆர் சரில் அரோரா. இதை உடைச்சிட்டு லியம் லிவிங்ஸ்டனால எங்க எந்த ஆர்டர்ல ஆட முடியும்னு நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து ரவிச்சந்திரன் ஸ்மரன், அனிகேட் வர்மால ஒருத்தர் தான் ஆடுவாங்களோன்னு எனக்கு தோணுது. லியாம் லிவிங்ஸ்டன் வந்துருவாரு. யாருக்கு பதிலானா நீங்க சொல்ற பைடன் கார்ஸ்க்கு பதிலா வந்துட்டாருன்னா இவங்க வந்து ஜெயதேவ் உனக்கு இல்லாட்டி சிவம் மாவி 2 பேர்ல ஒருத்தர் ஆடிட்டு அவங்க உள்ள கொண்டு வருவாங்களோன்னு எனக்கு தோணுது. பண்ணலாம், அதையும் பண்ணலாம். நான் உங்களை கேட்கிறேன், how much of confidence you got on Liam Livingston as a player? அதை பண்ணலாம், அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா இப்ப நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு கரெக்ட். இப்ப ரவிச்சந்திரன் ஸ்மரன், அனிகித் வர்மா இருக்காங்க. ரவிச்சந்திரன் ஸ்மரன் எப்படின்னா டபுள் கியர் இருக்கிற ஒரு பிளேயர், அடிச்சும் ஆட தெரியும், அடைச்சும் ஆட தெரியும். அனிகித் வர்மா ஒரே கியர், சலீல் அரோரா ஒரே கியர். சோ இந்த அனிகித் வர்மா, சலீல் அரோரா ஒருத்தர் தான் ஆடுவாங்க. இல்ல அவங்க அந்த அந்த 7வது ஸ்பாட்ல ஒருத்தர் தான் ஆட முடியும், அனிகித் வர்மா ஆர் சலீல் அரோரா. அவங்கள உட்காத்தி வச்சுட்டு இவங்க லிவிங்ஸ்டன் ஆடினாங்கன்னா அந்த கார்ஸோட ஆப்ஷன் ஓபன் அப் ஆச்சுன்னா அதுல 3 ஆப்ஷன் இருக்கு. ஆல்ரெடி அவங்களுக்கு ஹர்ஷல் பட்டேல் இருக்காங்க. இன்னொரு ஸ்லோயர் பால் பவுலர் எடுத்துன்னு வர்றதுக்கு பதிலா they can go with someone like Shivam Mavi who can bowl quicker. They can go with someone like Saqib Hussain who can go quicker. அதையும் அவங்க பண்ணலாம். பட் அதை பண்ணுவாங்களா? அதை பண்ணாலும் வந்து இட்ஸ் நாட் அ பேட் ஐடியான்னு நான் சொல்ல. லியம் லிவிங்ஸ்டன், நான் திருப்பியும் சொல்றேன், இந்த கிளென் மேக்ஸ்வெல், லியம் லிவிங்ஸ்டன்லாம் அவங்களாம் கேம் சேஞ்சர்ஸ். ஆட ஆரம்பிச்சாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி தேர் கோயிங் டு சேஞ்ச் த கம்ப்ளெக்ஷன் ஆஃப் த கேம் இன் நோ டைம். பட் தேர் பீன் ட்ரூலி இன்கன்சிஸ்டன்ட் சார். அவர் T10 லீக்ல அடிக்கல, IL20ல இப்போ ஆக்ஷன் இன்னைக்கு ஒரு நாள் அடிச்சிருக்காரு, 80 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு 100ல பெருசா அடிக்கல. போன வருஷம் IPL அடிக்கல, இங்கிலாந்து அவரை மறந்துட்டாங்க. T10 லீக்ல அடிக்கல, எங்கேயுமே அவர் அடிக்கல. லியம் லிவிங்ஸ்டன் ஸ்கில் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், இட்ஸ் டெஃபினட் கேம் சேஞ்சர், பட் இட்ஸ் நாட் பீன் பர்ஃபார்மிங். ஆனா நீங்க சொல்ற ஆப்ஷன் இஸ் நாட் அ பேட் ஆப்ஷன். ஏன்னா பிரைடன் கார்ஸ் இஸ் ஆல்சோ சம்மன் இஸ் கொஞ்சம் ஃபில் இன் பிளேயர். பிரைடன் கார்ஸ் மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரா தெரியாது, பேட்டிங்ல மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரா தெரியாது.
அப்படிங்கும் போது தெர் இஸ் a குட் சான்ஸ் லியம் லிவிங்ஸ்டன் கேன் ஆல்சோ போல ஓவர் ஆர் டூ. ஏன்னா இவங்களுக்கு ஸ்பின் டிபார்ட்மெண்ட் போன வருஷத்துல இருந்தே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இட் இஸ் ஸ்லைட்லி ஆன் தி லெசர் சைடு அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஜீஷான் அன்சாரி ஒரு ஸ்பின்னர் இருக்காரு, யங் இந்தியன் ஸ்பின்னரு. அதுக்கப்புறம் ஹர்ஷ தூபே ஆல்சோ இந்த சேம் கேட்டகரிங்கும் போது இன்னும் 2 ஓவர் போடுறதுக்கு லியாம் லிவிங்ஸ்டன் வரட்டும்னு நீங்க சொல்ற ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது கிளிக் ஆச்சுன்னா கெட் ஈவன் மோர் ஸ்ட்ராங்கரு. அது இல்லாமலேயே வந்துட்டு ஐ somehow feel that they are going to be my fifth top team to get into the playoffs. இந்த டீம் எப்படி இருக்கு, இந்த டீமுக்கான சான்சஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களும் உங்க வந்து அவங்களை இந்த டாப் 5ல போடுவீங்களா, இல்ல பின்னாடி இவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்றீங்களா? இவங்க இந்த டீம் வந்து என்னன்னா அவங்க பிலாசபி வந்து மாத்திட்டாங்க. ஒரு ஃபியூ இயர்ஸாவே வந்து நாங்க வந்து 300 தான் அடிப்போம். நீங்க சொல்லுவீங்களா இளநீ, அந்த காமெடி தான் பண்றாங்க. நாங்க 300 ரன் அடிப்போம், எங்களுக்கு 200 எல்லாம் பத்தாது அப்படின்னு போற அந்த ஒரு ஆட்டிடியூட போற டீமுக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடுக்கு போறதுக்கு லியாம் லிவிங்ஸ்டனோட பிலாசபி, உங்க டீம் பிலாசபி வந்து டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் எல்லாருமே, ஹென்ரி கிளாசன், அனிகேட் வர்மா, நீங்க சொல்ற எல்லாருமே வந்து தே வில் கோ ஆஃப்டர் இதுதான் ஒரே கியர்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஏன்னா இவங்க வந்து அந்த பிலாசபில ஆடுறவங்க அப்படின்றப்போ இங்கதான் வந்து லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ஃபிட் ஆகிறாரு. அவரை மாதிரி ஒரு பிளேயர், அவரும் வந்து போய் எல்லா பாலையும் சுத்தணும் அப்படின்னு நினைக்கிற பிளேயர். அது கன்சிஸ்டன்சியில் அடிவாங்கும் கண்டிப்பா. பட் அவருக்கு மாட்டுச்சு. இப்போ இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், நிதிஷ் ரெட்டி, கிளாசன், இவங்களை மீறி அதுக்கப்புறம் தான் லியாம் லிவிங்ஸ்டன் வராரு. மேக்ஸ்வெல், லியாம் லிவிங்ஸ்டன்லாம் எந்த மாதிரி பிளேயர்னா உங்களை நம்பிதான் டீம் இருக்கு அப்படின்னா அவங்க கவுத்து விட்டு போயிட்டே இருக்காங்க. பட் நீங்களும் அதுல ஒரு பார்ட் அப்படின்றப்ப நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு வச்சு வெளுன்னு வெளுக்கிற ஆட்கள் அவங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மேட்சுக்கு ஒரு 3 6 4 6 தான் பண்ணி அடிக்கணும் அப்படின்னா ஐ திங்க் லியாம் லிவிங்ஸ்டன் கேன் மோர் தென் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். ஒரு 3 6 4 6 அப்படிங்கிறப்ப அந்த ரன் உங்களுக்கு வந்துருது. இவங்க வந்து ஒரு 6 ஹிட்டிங் டீம், இவங்க வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் டீம் அப்படிங்கிறப்ப அந்த டீமுக்கு அந்த பிலாசபிக்கு லியாம் லிவிங்ஸ்டன் பர்ஃபெக்ட் ஃபிட் ஆகிறாரு. பிளஸ் அந்த 2 ஓவர்ஸ் பின்ன அவரால் போட முடியும் அப்படிங்கிறப்ப ஃபார் மீ ஹி மேக்ஸ் த 11. அது அந்த ஒன்னு இந்தியன் டொமஸ்டிக் பிளேயரோட காஸ்ட்ல தான் இருக்கும். பை வெயிட் ஆஃப் இஸ் அந்த ரெபுடேஷன் அண்ட் இஸ் இது லியாம் லிவிங்ஸ்டன் வில் மேக் த 11 at the காஸ்ட் ஆஃப் ஒன் இந்தியன் பேட்டர். சிவம் மாவி மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஸ்பாட் ஓப்பன் ஆகும் பவுலிங்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈவன் அதர்வைஸ் நீங்க சொன்ன பிளேயிங்ல சரி, இதனாலும் சரி, ஐ ஆல்சோ திங்க் தே வில் குவாலிஃபை. போன வாட்டியே மிஸ் அவுட் ஆனாங்க, கைண்ட் ஆஃப் அன்லக்கி. ரொம்ப ஃபயர் பவர் ரொம்ப அதிகமாவே இருக்குன்றப்ப மோர் ஆஃபன் தென் நாட் இந்த பேட்டிங் லைனப் வில் ஹெல்ப் தம் அண்ட் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லா சப்மிஷன் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பெட்டோரியும் ஆனஸ்டா வாழ்க்கையில ஒன்னேன்னு சொல்ல போறீங்களா, ஆனஸ்டா when you accept that there is something I can done better அப்படின்னு சொல்றவன் தோத்ததா சரித்திரமே கிடையாது. அவர் போனதிலேயே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து 3 மேட்ச் எப்படி ஜெயிச்சாங்க பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பிரேக்குக்கு அப்புறம் கண்டிஷன்ஸ் கிங்குன்றத நான் லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா பாலையும் அடிச்சு 300 எல்லாம் போறதுன்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர் எக்ஸைட் ஆகி நான் அந்த அப்ரோச் எடுத்துட்டோம். பட் நாங்க ரியலைஸ் பண்ணும்போது we are அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், we have learnt our lessons, will come back strong in futureன்னு சொல்லிட்டு வந்து 3 மேட்ச் அடிச்சு தூக்கிட்டு போனாங்க. அப்படின்றதெல்லாம் I somehow feel they are going to be a very very strong contenders to get into top 4ன்றதுனால அந்த 5 டீம், என்னோட 5 டீம் முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க வந்துட்டு நீங்களும் கிட்டத்தட்ட உங்களோட 5 டீமை முடிச்சிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் என்னோட 5 டீமை முடிச்சிட்டேன். பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படின்னு. தேர் ஆல்வேஸ் பீன் என்டர்டெய்னிங் டீம் சார். என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர்பா வந்துட்டு இன்னொரு ஆப்ஷனை நீங்க கொடுத்தீங்க. இந்த 2 ஆப்ஷன் தான் நடக்க போகுது. வேற அன்பார்ச்சுனேட்லி வெளியில உட்கார்ந்து இருக்கிற அந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஐ டோன்ட் சி எனி சான்ஸ் ஆஃப் த அதர் கைஸ் கெட்டிங் இன். It is going to be difficult for Ishan Malika, Kamidu Mendis, Omkar Tarwale, Praful Inje, summer talented Amit Kumar, Cranes Fuletra will have a chance if Jishan Ansari doesn't do well. அதனால உங்களுக்கு இவங்களுக்கும் செம சான்ஸ் இருக்கு. பியூட்டிஃபுல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க நான் சொன்னதுக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த தடவை எப்படி இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை இவங்க சால்வ் பண்றாங்க அப்படின்னு. நம்மளோட அடுத்த டீம் 64 கோடி வச்சுட்டு பைசப்ஸ் இப்படி காமிச்சு கேமரா கிரீன் எடுத்துட்டு இப்படி பார்த்த அதே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் will come back and see what chances the previous year's champion has got this time. Had they got their team selection right, what is the chances? Will come back and do the preview, and Kolkata Knight Riders get very well out of us. Until then, thanks a lot and bye bye.